ஐயா! வெளியூருங்களா? புதுசா நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்களா? அட ஆமாங்க. ஊருக்கு புதுசு தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா? அதுவாங்க, என் பையன் ஆசைப்பட்டு ஒரு யானைய கேட்டானா, சரிக்கா அந்த யானைய வாங்கி குடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் இந்த ஊருக்கு. யானை கிடைக்கும்ல. அதுவும் அந்த மலை கிராமத்துக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் பெரிய பெரிய யானைகளா பார்த்து உங்களுக்கு என்ன யானை வேணுமோ அத வாங்கிக்கலாம்யா. அப்படி ஒரு தரமான ஒரு இடம்யா அது. அங்க சேல்ஸுக்கு தான் இருக்கு. பட் ஆனா வெளி ஆளுங்களுக்கு யாரும் தரமாட்டாங்க. பட் நான் உங்க கூட வந்தேன்னு வச்சுக்கங்களேன், அங்கருந்து உங்களுக்கு வாங்கி குடுத்துருவேன். அப்படியாங்க? கிடைக்குமா? அதுக்கு நீங்க கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ஆ ஓகே, ஓகே. கமிஷன் தானே குடுத்துர்றோம், குடுத்துர்றோம் பிரச்சனை இல்ல. பையனுக்கு எத்தன வயசுயா? பையனுக்காங்க 1 வயசு ஆகுது. 1 வயசுலயே தம்பி யானைய கேட்டாப்ல. அட ஆமாங்க. அவன் தாங்க கேட்டான். எப்படியாவது அந்த யானைய நான் வாங்கி குடுக்க விட மாட்டேன்டான்னு சொல்லி அங்கருந்து கிளம்பி வந்தவன் தாங்க. யானைய வாங்காம திரும்பி ஒரு பக்கம் போ மாட்டேங்க. ஐயா அது ரொம்ப தூரம். அங்க போனோம்னா ஒண்ணு கார்ல போணும், இல்ல பைக்ல போணும், இல்ல ஆட்டோலயாவது போணும். அம்மா இப்ப சொன்னீங்களே இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும்? விலைங்களாயா? கார்ல போறதா இருந்தா எப்படியும் ஒரு இங்கேருந்து அங்க கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ரூ. 2000லேருந்து ரூ. 3000 கேட்பாங்கய்யா. அது ஆட்டோன்னா அதிகபட்சம் ஒரு ரூ. 1000 கேட்பான்யா. ஒண்ணும் இல்லையா, இங்கேருந்து அந்த மலை மேல ஏறி எடுத்துட்டு போய் விடணும்ல. ஸோ அதுக்காக அவன் அந்த சார்ஜ் பண்றான்யா. அப்புறம் பைக்கு, ரேப்பிடோ அவன் ரொம்பவே கம்மி தான்யா. வெறும் ரூ. 500 தான் கேட்பான். அவ்வளோ ஆகுமா? அவ்வளோலாம் வேணாம். நம்ம நடந்தே போயிடுவோம். நடந்து. அவ்வளோ தூரம். அப்படியே காத்து வாக்க நம்ம பேசிக்கிட்டே நடந்து போயிடுவோமே. ஆமாய்யா, பையனுக்கு பேரு என்னய்யா? பையன் பேராங்க ராஜா. ராஜா. ஆ எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு. சரி வாங்க போற யானைக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல வாங்கிட்டு போய் தான் முடிவு பண்ண போறீங்களா? ஆ முடிவு பண்ணிட்டோமே. அதுவும் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பேருயா? யானைக்கு பேர் வந்து பீமான்னு வைக்கலான்னு இருக்கோம். ராஜா பீமா. ராஜ பீமா. என்னங்க ஏற்கனவே கேட்ட பேர் இருக்கா? இன்னொரு ராஜ பீமாவா? இங்க ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் முதலாளி இருந்தாரு. அவருடைய சின்ன பையன். அவருக்கு ஒரு பையன் தான். அந்த பையனோட சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு வந்து யாருமே இல்லாத ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா அவங்க அம்மா மேல அவ்வளோ அன்பு வச்சுட்டாப்ல. அவங்க அப்பா கூடயும் பேசுறதில்ல, ஸ்கூல்லயும் ஆக்டிவா இல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்க அந்த பையனுக்கு அவங்க அம்மாவ சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது அவன வந்து ஆசையா ஒரு யானை கேட்டாப்ல. "சீக்கிரமே வாங்கி தரேன்டா" அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. பட் ஆனா அவங்க அம்மா இல்ல. ஸோ அப்படி ஒரு நேரத்தில இவனும் அவன் தியேட்டர் முதலாளியும் வந்து கார்ல போயிட்டுருக்கும்போது, ஊருக்குள்ள யானை வந்து நுழைஞ்சுச்சு. ஒரு சின்ன யானை. ஸோ அந்த யானைய பார்த்துட்டு பையன் "எனக்கு இந்த யானை வேணும்" அப்படின்னு அடம் புடிச்சிருக்காப்புல. அந்த யானையும் பார்த்தீங்கன்னா, பாசமா பழகிடுச்சு. ஸோ அந்த அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, தான் பையன் இவ்வளோ உற்சாகமா இருந்து பார்க்கலையா, அதனால "போடா வாங்கிடலாம்டா" அப்படின்னு சொல்லி அந்த யானைய வாங்கியே தீரணும்னு வாங்கிறாருய்யா. அட பாருங்களேன்! வாங்குனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல பணமழை கொட்டோ, 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 கொட்டோன்னு கொட்டி தள்ளிடுச்சுயா. ஒரு நார்மல் தியேட்டரா இருந்த அந்த தியேட்டர் ஓனரு, ஒரு ஏசி தியேட்டர் வச்சு சும்மா பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த தியேட்டரோட இது கிளப்புக்கே அவர் தான் கிட்டத்தட்ட பிரசிடென்ட் மாரி. ஸோ அந்த மாரி வந்துட்டாரு அவரு. ஸோ ஒரு யானைய வாங்கி இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா பார்த்துக்கோங்கயா. இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? அப்ப நம்ம யானைய வாங்குறோம், பெரிய ஆள் ஆகுறோம். பையனுக்காக இல்ல நமக்காக வாங்குறோம். அப்புறம் என்னய்யா, அந்த குட்டி யானை பெரிய யானையாச்சு. அவங்க வளர்ச்சியும் பெருசாச்சு. பையனும் வளர்ந்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு காதல் வந்துச்சு. காதலியோட நல்லா சந்தோஷமா தான் இருந்தாப்படி. ஆனா, ஊர்ல இருக்க மொத்த கண்ணும் இந்த யானை மேல தான் பார்த்துக்கோங்க. இந்த யானைய எதுக்கு வீட்டுள்ள வச்சு வளர்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி கோயில் அரசாங்கம் அந்த மாரி அரசாங்கத்துல இருக்கவங்கலாம் வந்து விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ ஊர்ல இருக்கவங்களுக்கு நம்ம ஆளு மேல கண்ணு. ஸோ அதனால என்ன பண்றா அப்படின்னா, அவன் கூப்பிட்டாலும் சரி, "எங்க யானைய உங்களுக்கு பார்த்துக்க தெரியும். போங்கடா" அப்படின்னு சொல்லி மூஞ்சால அடிச்ச மாரி சொல்லிடுறாப்புல. ஸோ ஒரு கட்டத்துல அந்த யானைக்கு மதம் பிடிக்க வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? யானைக்கு மதம் பிடிக்கல. மதம் பிடிக்க வைக்கிறாங்க. அதாவது இந்த யானைய கொண்டு போய் ஒரு திட்டம் போடுறதுக்கு ஒரு அரசியல்வாதி வந்து பிளான் பண்றாரு. ஆனா அந்த பிளானுக்கு இந்த யானையோட ஓனர் ஒத்துக்கணும்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஓனருக்கு இந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கோயில்ல அதாவது அரசாங்கம் வந்து இந்த யானைகளுக்கு பாதுகாப்பு முகாம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. அந்த முகாமுக்கு யானைய கொண்டு போயிட்டு யானைய மாத்திடுறாங்க. என்னங்க சொல்றீங்க? என்னைய வேணா முகாமுக்கு யானைய கூப்பிடுங்க. வந்து குத்துங்க. இனிமே எந்த எவன் வந்து கேட்டாலும் யானைய நான் முகாமுக்கு குடுக்க மாட்டேங்க. இவ்வளோ நாள் ஆசை ஆசையா வளர்த்துருந்தா, அவனோட யானை இல்லாம போனனால மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
ஸோ இதனால் வந்து அந்த யானை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி தேர்றாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாரா இல்லையா? கடைசியில் ஒரு இடத்துல அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ வச்சு அது யார் கடத்துனாங்க, எப்போ கடத்துனாங்க, எதுக்காக கடத்துனாங்கன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. கடைசியாக யானை கண்டுபிடிச்சாரா இல்லையா? எனக்கு இதுக்கு மேலே தெரியாதுயா, எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும், இது வரைக்கும் தான் நடந்திருக்கு, இதுக்கு மேலே நடக்கணும்னா அந்த பையன் காட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தான் தேடி போயிருக்கான், இதெல்லாம் நடந்திருக்குன்னு எனக்கு சொன்னால் இப்போதைக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு, இதுக்கு மேலே எப்படி என்ன நடந்திருக்குன்னு அவன் அந்த காட்டிலேருந்து வந்து சொன்னதான் எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு தெரியணுமா? கவலையப்படாதீங்க, இதை வந்து நாங்கள் ஒரு படமாக பண்ண போகிறோம். படம் பண்ண போகிறீங்களா? இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் யானையை வாங்க இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். சரி பண்ணுங்க, நான் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்குறேன். அப்படி கிளைமேக்ஸில் என்னாச்சு? அந்த யானையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அந்த யானையை யார் தூக்குனாங்க? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார், எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத கிளைமேக்ஸில் இது தெரிய வரும். ஸோ இதை தந்து தேட்டரில் போய் பாருங்கள். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு காமெடி ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா கொஞ்சம் சீரியஸாக தான் கதை போகும். சரி, நம்ம ஹீரோ வச்சு முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். முக்கியமாக பட நேரத்தில் டேரக்டர் வேணும், ஆக்ட்ரஸ் வேணும். அது கூட முக்கியம் என்னென்னா எடிட்டரு, கேமராமேனு, மியூசிக்கு, இது எல்லாமே இந்த படத்தில் இருந்தால் ஒரு படம் செம்மையாக இருக்கும். அப்படி இந்த படத்தில் யாரெல்லாம் ஆட் பண்ண போகிறீங்க? நம்மக்கிட்ட கதை மட்டும் தாங்க இருக்குது, ஆனால் டைரக்ட் பண்ண தெரியாது. அதனால ஒரு நல்ல டேரக்டராக போய் பார்த்து அவர்கிட்ட இந்த கதையை கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண வைக்கணும். ஸோ அப்படிப்பட்ட டேரக்டர் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் என் ஞாபகத்துக்கு வந்தார். நிறைய சம்பத் அவர்களை டைரக்ட் பண்ண வச்சு, ஆரவ நடிக்க வச்சு, ஆஷிமா நர்வால் அவர்களை ஜோடியாக சேர்த்து, நம்ம ஓவியா அவர்களை ஆட வச்சு, யாஷிகா ஆனந்த் அவர்களை ரிப்போர்ட்டராக வர வச்சு படத்தையும் ஒரு கில்கில் பார்க்குறோம். இது வில்லன் ரோல் யார் கரெக்டாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஃபேவரட்டான நம்ம KS ரவிக்குமார்களை போட்டால் செம்மையாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காகவே நம்ம வில்லன் கதாபாத்திரத்துக்கு அவர் தான் தேவைன்னு சொல்லி அவர்கிட்ட போய் எப்படியா கதை சொல்லி நம்ம ஓகே வாங்கிட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிடணும். ஸோ சட்டு போட்டு சீக்கிரமாக ஆரம்பித்து இந்த படத்தை வந்து டாப்புக்கு கொண்டு போக முடியலனாலும் மக்கள் பார்க்குற அளவுக்காவது கொண்டு போய் சேர்த்துடணும். பரவாயில்லையே. இந்த படத்துக்கு கேமராமேனா SR சத்யகுமார் அவர்களையும், எடிட்டரா கோபி கிருஷ்ணா அவர்களையும், மியூசிக்கு சைமன் கிங் அவர்களையும், இவங்க எல்லாருமே கும்பல் சேர்த்து சும்மா அட்டகாசமாக இந்த படத்தை முடிக்கிறோம். இது தேட்டரில் ரிலீஸ் ஆகி படம் பயங்கரம் ஓடும். அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ போய் நம்ம யானையை போய் பார்த்துருவோம். யானைக்கு கமிஷன் மறக்காமல் கொடுத்துருவாங்க.